ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு டயா குட்டி சேனல். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாங்க சுண்டல் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் சுண்டல் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் என்னால் சின்ன வெங்காயம் கட் பண்ண டைம் இல்லை, நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கசகசா, சோம்பு, 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் ஒரு பரட்டிடுங்க. நான் இந்த குழம்புக்கு மசாலா இந்த வெங்காயம் தக்காளி கூடயே ஆட் பண்ணிக்கிடுவேன். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். என்னென்ன பண்ணால் குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகுளுந்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச சுண்டலை தனியாக எடுத்து வச்சாச்சு. நான் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவேன். பேஸ்ட்டையும் அரைச்சி வச்சாச்சு. இந்த பக்கம் பொரியட்டும் நல்லா. நான் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கூட ஆட் பண்ணுறேன். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கூட. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த காயை எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினா. கூடவே கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸி ஜாரை கழுவி அதில் இருக்க தண்ணியை மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். புளி தண்ணி சேர்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறனால நல்லா இது கொதிக்கட்டும். காய் நல்லா ஒரு அளவுக்கு வேகணும். இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் புளி, உப்பு, காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு போதுமான அளவு தண்ணியோடு இருக்குது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் ஜாரை கழுவி மட்டும் தண்ணி சேர்ப்பேன். நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்து காய் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம சுண்டலை நல்லாவே வேக வச்சுருக்கோம். அதனால் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஆனால் சுண்டலில் அந்த குழம்பு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி போட்டு விட்ருங்க. நான் சமைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஜக்கில் தண்ணி ஊற்றி நம்ம சமைச்சு முடிக்கிறவங்களையும் இந்த வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணியை காலி பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி நான் எனக்குள்ளே ஒரு டாஸ்க் வச்சு தண்ணி நிறையா குடிப்பேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழம்பு நல்லாவே எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். எங்கள் ஊரில் நல்லா காற்று. உங்கள் ஊரில் எப்படின்னு நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணவும் காற்றே ஆஃப் ஆயிடுச்சு. உங்கள் ஊரில் எப்படி காற்றலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.